வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்ருதிட்ட மீனா அந்த கொலு பொம்மைகளை எந்தெந்த படியில எந்தெந்த பொம்மைகள்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தேவையான கொலு பொம்மை எல்லாம் வாங்கிட்டேம்மா அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கிறாரு. இல்லப்பா பாதி இது கிடைக்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு முத்து. மீனா சொல்றாங்க, கோவில்ல இருந்தே நானும் சில பொம்மைகள் கொண்டு வந்திருக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற ஒரு கொலு பொம்மையை மீனா எடுத்து பாக்குறாங்க. என்ன மீனா பாக்குற அப்படின்னு முத்து கேக்குறாரு. இல்லங்க, இந்த போஸுக்கு பேரு ஸ்ருங்கார ரசம் அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்ன மீனா ஏதோ மிளகு ரசம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு முத்து கேக்குறாரு. அன்னைக்கு நான் அத்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அவங்க டான்ஸ் கிளாஸ் போனப்ப ஒரு பையனும் பொண்ணும் இப்படிதான் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. நான் அத்தைகிட்ட போய் சொன்னதுக்கு அத்தை எல்லார் முன்னாடியும் என்னதான் திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கேட்டதுக்கு நாங்க ஸ்ருங்கார ரசம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. விஜயாவுக்கு அதை கேட்ட உடனே கோபம் வந்துருது. என்னோட ஸ்டூடெண்ட்டை பத்தி தப்பா பேசினா அப்புறம் நான் திட்டதான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எல்லார் முன்னாடியும் நம்ம வீட்டு மருமகளை நீ திட்டிருக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அம்மாட்ட நீ தெளிவா சொன்னையா, இதே மாதிரி அவங்க 2 பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு தான் நின்னாங்களா அப்படின்னு கேக்குறாரு முத்து. ஆமாங்க, இப்படிதாங்க நின்னாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. அம்மா நீங்க அந்த ஸ்ருங்கார ரசத்தை செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. அண்ணாமலை விஜயாட்ட அவன் சொல்றதுதான் நீ செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் என் பக்கத்துல வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா அண்ணாமலைட்ட. அந்த டான்ஸும் ஆடி காமிக்கிறாங்க விஜயா. இது பாக்குறதுக்கு ஒண்ணும் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றாரு முத்து. ஆமாங்க, பார்த்த உடனே எனக்கும் தப்பா தான் தோணுச்சு. எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அத்தைகிட்ட போய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க மீனா. அண்ணாமலையுமே இங்க பாரு, உன்னை நம்பிதான் அங்க ஸ்டூடெண்ட் அனுப்புறாங்க. அங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா உன் தலைதான் உருளும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. எனக்கு இப்போ ஒண்ணு நல்லா புரியுது, நீ எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டே, அதுக்காக தான் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இல்லத்த, எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு மீனாவுமே சொல்றாங்க. நீ எனக்கு ஒண்ணு இனிமே சாப்பாடுலாம் எடுத்துட்டு வர வேணாம் அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு மீனா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. இதுக்கிடையில மனோஜோட கடைக்கு இப்போ ஒரு கஸ்டமர் வராரு. உங்க கடையில எல்லா ஹோம் அப்ளைன்சஸும் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறாரு. எல்லா டாப் பிராண்டுமே இருக்கு சார் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கிறாரு. எனக்கு கொட்டேஷன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாடல்லையும் ஒரு ஒரு பிராண்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. மொத்தமா சேர்த்து எவ்வளவு வருது அப்படின்னு கேக்குறாரு. 16 லட்சம் ரூபாய் வருது சார் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். நீங்க பணம் கட்டிட்டீங்கன்னா நாளைக்கு டெலிவரி பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்றாரு மனோஜ். 7ஆம் தேதி தான் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு வந்த கஸ்டமர். ஏன் சார் அன்னைக்கு ஏதாவது நல்ல நாளா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். அன்னைக்கு தானே குலுக்கல் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு அந்த கஸ்டமர். என்ன குலுக்கல் நடக்க போகுது அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். என்னோட மச்சான் பாலக்காட்டுல இருக்கிறான், அவன் எனக்காக ஒரு லாட்டரி சீட் வாங்கியிருக்கிறான். அதோட குலுக்கல் விழுந்துச்சுன்னா முதல் பரிசு 25 கோடி ரூபாய், அது எனக்கு தான் விழுன்னு என்னோட ஜோசியர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அவரு. என்ன இங்கெல்லாம் நாங்க வேலை வெட்டியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு கோவப்படுறாரு மனோஜ். நீ எதுக்கு என் கழுத்துல கருங்காலி மாலை போட்டிருக்கிற அப்படின்னு மனோஜை பார்த்து வந்த கஸ்டமர் கேக்குறாரு. அது என்னோட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு மனோஜ். அதே மாதிரி குலுக்கல்ல பரிசு விழுன்றது என்னோட நம்பிக்கை அப்படின்னு வந்த கஸ்டமர் சொல்றாரு. மனோஜுக்கு கோபம் வந்துருது. அந்த கஸ்டமரோட சட்டை பிடிச்சி சண்டைக்கே போயிடுறாரு. மனோஜ் இப்ப வேலைக்கு வச்சிருக்கிற அந்த அடியால் அந்த கஸ்டமர் தூக்கிட்டு கொண்டு போய் வெளியில போய் விட்டுடுறாரு. இதுக்கிடையில மனோஜோட கடைக்கு இப்போ ஒரு பாய் ஒருத்தர் வராரு. வெளியில ஒருத்தவர் நின்னுட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் உங்களுக்கு லெட்டர் கொடுத்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா 4 மணிக்கு போரூர்ல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு உங்களை வர சொன்னாருப்பா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா இது அந்த பிஏவோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு பயந்துட்டு இருக்கிறாங்க ரோகிணி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.